நான் வந்துட்டேன். பாப்பு குடும்ப உறவுகளே, அனைவருக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். பாப்பு ஃபேமிலி யூடியூப் சேனல் சார்பாக தேசப்பற்று அப்படின்றது நம்ம குத்திக்கிற கொடியிலையோ இல்லை மற்றவங்களுக்கு நம்ம வந்து சாக்லேட் கொடுத்தோ டான்ஸ் ஆடியோ அதை வந்து வெளிப்படுத்துறதுனால மட்டும் நம்ம வந்து தேசப்பற்று உள்ளவர்களாக மாற முடியாது. சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தேசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தேசம். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அந்த தேசத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தேசத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். தேசத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கணும். தேசத்தில் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். எத்தனையோ பேர் வந்து அம்மா அப்பா இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசத்தில் வந்து நிறைய துறை இருக்குது. மின்சாரத்துறை இருக்குது, நீதித்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, தூய்மை பணி செய்கிற ஒரு துறை இருக்குது, ஆசிரியர் துறை இருக்குது, அப்புறம் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, வக்கீல் துறை இருக்குது, சினிமா துறை இருக்குது, எல்லா துறையும் இருக்குது. இது எல்லா துறையும் ஒன்றா சேர்ந்தது தான் நம்மளுடைய தேசம். நம்ம தேசத்தை வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேசத்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபாரின்லலாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இந்தியாவில் வந்து நம்ம எவ்வளோ அடிமைகளாக வந்து அப்போல்லாம் நம்ம பாட்டிங்கெலாம் வந்து ப்ளவுஸ் போட மாட்டாங்களாம். தாத்தாங்களாம் வந்து துண்டு வந்து இடுப்பில் கட்டிக்கின்னு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தாங்களாம். ஆனால் இப்போ வந்து நம்ம யாருக்கும் அடிமையே கிடையாது. இப்படி ஒரு சுதந்திரத்தை, இப்படி ஒரு வந்து குடியுரிமை உள்ள ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை சாமி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இதுக்காக எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி போராடி வெற்றி பெற்று நம்மளாம் வந்து இவ்வளோ ஹாப்பியாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு யாரோ வந்து ரத்தம் சிந்தி போராடின தலைவர்களாக நம்ம வந்து நினைக்கணும். அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு நன்றி கடனாக நம்ம செய்யறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ரத்தம் சிந்தனம் அப்படிலாம் கிடையாது. அகிம்சை வழி, அமைதியான வழியில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த குடிப்பழக்கம், கஞ்சா, அதுக்கப்புறம் கொலை பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி நம்ம புரிய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசத்தில் வந்து இப்போலாம் வந்து கொஞ்ச நாளாக சிறுமிகளை வந்து பாலியல் வன்கொடுமைகள் அதெல்லாம் வந்து பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, வயசான பாட்டிலேருந்து யாருக்குமே ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்குது. நம்ம வந்து தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக அவங்களுக்காகலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெபிப்பது நம்முடைய கடமை. நம்ம வாக்குரிமை, ஒரு விரல் ஒரு புரட்சி சொல்லுவாங்கள்ல, நம்ம யாருக்கு வந்து ஓட்டு போடுறோன்றது கூட ஒரு தேசப்பற்று தான். நல்லா யோசித்து பண்ணணும்.